வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கான வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது இன்றைக்கி அரிசியும் உளுந்து ஊற வச்சுருந்தேன் மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் பால் இருந்தது, அதையுமே காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு தனியாக காய்ச்சி வச்சாச்சு. அப்புறம் அரிசி போடுறதுக்கு கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் மாட்டி வச்சாச்சு. அப்புறம் தண்ணியும் கொஞ்சோண்டு ஊற்றி அதில் அரிசியை கழுவி போட்டாச்சு. அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒர்க் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். அரிசியுமே அரைஞ்சிருச்சு. அப்புறம் தூக்கி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் உளுந்த போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தும் போட்டு விட்டாச்சு. உளுந்து ஆடிட்டுருக்கு. அதுக்குள்ளே சின்ன சின்ன ஒர்க் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் உளுந்தும் ஆடி முடிச்சோடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டு மாவை கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை நல்லா கரைச்சி வச்சாச்சு. மாவு அரைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் மத்தியானம் சிம்பிளாக பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கசகசா இதெல்லாம் போட்டு அப்புறம் ஒரு பல்லாரி கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் அது வெந்து வரவும் காய்கறி எல்லாம் அரைச்சி அதில் போட்டாச்சு. காய்கறியை போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்ற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு தயிர் மட்டும், அதுக்கு பதில் தயிர் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தயிரை ஊற்றியாச்சு. தயிரை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பிரியாணி பொடி போடுவேன் நான். பிரியாணி பொடியையும் போட்டு விட்டாச்சு. போட்டுட்டு அளவான தண்ணி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு கொதிச்சோன்னேவும் அரிசி முதைய ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசியை எடுத்து இந்த கொதிச்சிட்ருக்கிறதோட போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. அப்புறம் ஒரு 3 விசில் வரவும் அதையும் இறக்கி தட்டில் வச்சு கொடுத்தாச்சு. நாங்கள் தயிர் வெங்காயம் இன்றைக்கி வைக்கல, வெறும் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட். அப்புறம் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை அது தேவையான பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து தனித்தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு தேவையான இந்த விம் லிக்யூடு, ஸ்க்ரப்பரு, அப்புறம் ஸ்டீல் ப்ரஷ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு மெடிமிக்ஸ் சாண்டல்னு சொல்லி ஹேண்ட் வாஷ் லிக்விட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஹமாம் சோப்பு, அரசன் சோப்பு, பெப்சோடென்ட் பேஸ்ட்டு, அப்புறம் சக்ரா கோல்ட் டீ தூள் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் சக்ரா கோல்டை அதோட பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் பாத்திரங்கள் கிடந்தது, ஃபுல்லாக வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் கழுவுற இடத்துல உள்ள அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்த நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃபைபர் வச்சு நல்லா நீட்டாக தள்ளி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அந்த பேஸ்கெட்டில் உள்ள பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த பேஸ்கெட் அங்கே வச்சு ஃபுல்லாக பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சாச்சு. அந்த ஒர்க்கும் முடிஞ்சது. ஒரு 4:30 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சு விட்டு டீயும் போட்டு குடித்தாச்சு. அப்புறம் அடுப்பையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் நல்லா துடைச்சி வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டுக்கு டிஃபன் என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் மாவு அரைச்சி வச்சுருந்ததுனால தக்காளி சட்னி வைக்கலான்ட்டு ஒரு மீடியமான சைஸில் ஒரு பல்லாரி கட் பண்ணி போட்டு அதில் 4 வெள்ளைப்பூடு பல் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அதையும் நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் தேவையான அளவு தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, வரமிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கி வச்சு ஆறட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். அது நல்லா ஆறிடுச்சு. அப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னி அரைச்சாச்சு. அப்புறம் அதே கடாயிலேயும் சட்னியை ஊற்றி வச்சுட்டு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு அதுக்கு தாளித்து ஊற்றிட்டேன். தேங்காய் சட்னிக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு பொரிகடலை, 2 பச்சை மிளகாய், 3 வெள்ளைப்பூடு பல், லைட்டாக உப்பு போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னியை அரைச்சிட்டு அதுக்கும் தாளித்து ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு அதுக்கும் தாளித்து ஊற்றிட்டேன். இப்போ தேங்காய் சட்னியும் வச்சாச்சு. மாவு எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அதை இட்லி ஊற்றலான்ட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் அங்கே தோசை வேணும்னு சொல்லவும் அது தனியாக எடுத்து மாவை கரைச்சி வச்சு தோசைக்குன்னு தனியாக கரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. அப்புறம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு தோசையை ஊற்றி சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிற பழக்கம் இருக்குது. அதை கெட்டிலில் வெந்நியை வச்சு விட்டுட்டு அந்த வெந்நீர் கொதிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு செம்பில் ஊற்றி ஆற வச்சாச்சு. அது எப்பயுமே நாங்கள் வெந்நீர் குடிச்சிட்டு தான் படுப்போம் நைட்டு. வெந்நீயும் குடித்தாச்சு. குடிச்சிட்டு எப்போயுமே ரெகுலராக நைட்டு தயிர் ஊற்றி வச்சுட்டு தான் படுப்பேன். அதுக்கு பால் தேவையான அளவு காய்ச்சி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து அந்த உரையோடு மிக்ஸ் பண்ணி தயிரும் ஊற்றி வச்சாச்சு. அந்த ஒர்க் முடிஞ்சது. ஊற்றி வச்சுட்டு மிச்ச பால் கொஞ்சம் இருந்தது. சரி ஒரே தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு காஃபியும் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு கொஞ்சோண்டு காஃபி போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருந்துட்டு அப்புறம் சாப்பிட்டது எல்லாத்தையுமே டீ போட்டு குடித்தது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நான் போடுற வீடியோவில் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.